ஹாய் மக்களே, இது வந்து நேற்று எங்கள் கடையில் விற்காமல் இருந்துச்சு பார்த்துக்கோங்க கீரை. அந்த கீரையை தான் ஆஞ்சி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து மணத்தக்காளி கீரை பாருங்கள். இதை இன்றைக்கி பொரியல் பண்ணி கொடுக்க போகிறேன். காம்பினேஷன்லாம் கேவலமாக தான் இருக்கும். கேரட் சாதம் கீரை பொரியல் நல்லா இருக்காது. இருந்தாலும் நம்ம வேஸ்டாகிற இதை தான் வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா தான் இதை நேற்று வெட்டி தந்தா பார்த்துக்கோங்க. என்ன செய்ய, பிள்ளைகளுக்காண்டி செய்யணுமே வெட்டி கொடுத்தாவ. சரி, அதையே நம்மளும் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு கொடுத்துடணும் பற்றியெல்லாம் அதனால் செய்ய போகிறேன். கேரட் சாதமாக இது தான். கடைக்கு போயிட்டு வரேன். இதில் தான் ஒரு 10 ரூபா காயின் போட்டு வச்சுருந்தேன். என்ன இருக்கு பாருங்க. மறுபடியும் பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. 15 ரூபா. அதாவது ஒரு 300 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து இது என்ன 1/4 கிலோ பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து எல்லாருமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட்டு மாதிரி இப்போ பற்றிலாம் அந்த மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் எதுக்கு வாங்கினேன்னு தெரியலையே. இந்த கீரைக்கு வாங்கியிருப்பேனோ இல்லைன்னா இந்த சாப்பாட்டுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியல. பெரிய வெங்காயம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நம்ம சாப்பாடு சீக்கிரமாக ரெடி பண்ணுவோம் மக்களே. இது கீரைக்கு நான் வணக்குறேன். வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு வணக்கிட்டுருக்கேன். லைட்டாக வணங்கட்டுக்கு கீரையை போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லாவே தண்ணி விட்டுரும் பார்த்துக்கோங்க. நான் கீரையை மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன். இப்படியே தான் திறந்து தான் இருக்கும். இங்கே சாப்பாடு ரெடி. வெந்துட்டான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் கொலையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் இந்த சாதத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மக்களே. இந்த கீரை ரொம்ப கசக்குது பார்த்துக்கோங்க. இது அதனால் என் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்துடலாம். இனி பசங்களுக்கு வந்து நான் வந்து தனியாக தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு தான் கூட்டு செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை வேக போடுவோம். கேரட் சாதம். இந்த கேரட் சாதம் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற 3 பேர்த்துக்கு மட்டும்தான். என் பையன், என் பொண்ணு, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். ஏன்னா வந்து நான் கேரட் சாதம் வந்து கேரட்டு வந்து எனக்கு பிடிக்காது மக்கள். பீட்ரூட் கூட சாப்பிட்ருவேன், கேரட் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து கேரட் சாதமும் அந்த கீரை வச்சு விடலான்னு பார்த்தேன். கசப்பு நாட்டுக்கீரைன்னு நினைக்கிறேன், சுக்குடி கீரை. அது நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் இந்த பிள்ளைகள் சாப்பிட்டுக்கிடாது பற்றியெல்லாம். இதுலேயே வந்து இன்னொரு கீரையும் வரும் பார்த்துக்கோங்க. நல்ல இலெல்லாம் நல்லா தளன்னு இருக்கும். அந்த கீரையை சமைக்கும்போது அந்த அளவு கசப்பு இருக்காது. ஆனால் இது கொஞ்சம் கசக்குது. அதனால் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு வச்சுட்டேன். நம்மளோட சமையல் கூடமே யார்கிட்ட காட்டுவோம், நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட தான். அதனால் அவளுக்கு கேரட்டு சாதம், அப்புறம் எனக்கு மட்டும் உருளைக்கிழங்கு தரலன்னு சொல்லுவான்ட்டு அவளுக்கு வந்து கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். ஒரு டப்பா ஃபுல்லாக செஞ்சு கீரையெல்லாம் எடுத்து வச்சாச்சு மக்களே. நம்மளோட காலை இது வந்து எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் சாம்பார் வச்சுருந்தாவளோ அதை வந்து டிஃபனில் போட்டு வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. எனக்கு வந்து நான் எப்போதுமே இந்த பருப்பு குழம்பு வச்சா ஒரு உளுந்த வடை வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன். உருளைக்கிழங்கு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒத்துக்க மாட்டேக்கு, கேஸ் ஆயிடுது. அதனால் அதையும் விட்டாச்சு. காலையில் கொஞ்சமாக இவ்வளோ கண்டு தான் என்னோடய காலை உணவு பார்த்துக்கங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வேகமாக வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் காலி ஆயிருக்கு. வேகமாக சாப்பிடு. 2 பேர்த்துக்கு போட்டி. இதுவும் சொல்றேன். இல்ல கிச்சன்ல புகந்த காட்டு இருக்கு வெளியே. இது வந்து நம்ம என்ன பண்ணணுமா, தண்ணி ஊற்றி சோறு ஊற்றி அதுக்கப்புறம் வச்சு ஊற்றணுமா. சோறு வச்சுன்னா மூடி வைக்கணும். இது அப்படியே இந்த பட்டை நம்ம படை டிவி பார்க்கணும். இல்லை வந்து அதுக்கப்புறம்
அப்புறம் டிவி பார்த்த பிறகு டிவி பார்த்து அலர் அடிக்கும். கவலையாக இருந்துச்சு. ஐயோ நம்மளால் ஒழுங்காக இது பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி லைட்டாக கற்றுனாலும் வந்து இப்படிலாம் நரம் புடைச்சிருது பார்த்துக்கோங்க. அன்றைக்கி டயாலிஸ் போயிட்டு வந்து இந்த பிள்ளைகள் சண்டையில் கத்த தான் செஞ்சேன். இங்கேன்னு நரம் புடைச்சிட்டு என் பொண்ணே பயந்துட்டேன். இன்னமும் இப்படி நெத்தியில் ஒரு பெரிய நரம்பாக போகுதுன்னு. அது எதனால் வருதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பிபி அதிகம். பிபியும் பார்த்தேன் 130 தான் இருந்துச்சு. அதான் நம்மளோட சிச்சுவேஷன் 130க்கே இங்கெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ என்னோட இதெல்லாம் வந்து 170லாம் போனால் தாங்காது பார்த்துக்கோங்க நம்ம பாடிலாம். நம்ம இது 130 140 தான் அந்த பிபி மெயின்டைன் ஆகணும். 150 60 போனாலே என் உடம்பு தாங்காது அந்த பிபிக்கு. அந்த இதில் இருக்குது. அதான் கொஞ்சம் சில சமயம் கவலையாக இருக்கும். நம்ம வந்து ஒழுங்காக ஒரு இதாக இருக்க முடியல. பிள்ளைகளை கண்டிக்கிற இதில் இல்லை. ஏன்னா அதுவளை கற்றுனா இங்கே நம்ம டயர்டாயிடுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதையும் மீறி கோவத்தில் போட்டு அடிக்கவும் செய்வேன். இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ இது அவனை அடித்தாலும் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுறான். அதுதான் எனக்கு பெரிய இதாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து எவ்வளோ அடித்தாலும் திட்டுனாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து கொண்டு போயிடுறான் பார்த்துக்கோங்க. அதை சீரியஸாக எடுக்க மாட்டேங்கிறான். நம்மளை அடிக்கிறவ நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும்னு அந்த இது வரல. இப்படி பிள்ளைகள் வந்து இருப்பாவளான்னு சொல்லுங்கள். ஏன்னா 2 பேருமே 2 தினசாக மாறிட்டாவ. ஏன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படி இப்படி வர்றதுனால ஒன்று வந்து இந்த மாதிரி சிரிச்சிட்டு வாங்கிட்டு அப்படி கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுது. ஒன்று வந்து நம்ம எவ்வளோ திட்டினாலும் அடித்தாலும் அதை காதலையும் வாங்காது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் அம்மான்னு வந்து கொஞ்சம் இப்படி 2 பேருமே 2 தினசாக இருக்காவ. என்னோட திட்டுக்கும் அடிக்கும் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேங்காவ. யாருமே சிரிச்சிட்டு போயிடுறாவ. அதுக்கப்புறம் நானும் என்னால் சீரியஸாக எதுவுமே சொல்ல முடியல. நானும் அப்படியே விட்டுருவேன் மக்களே. இப்படி தான் போகுது. சரி மக்களே, நான் டயாலிஸ் கிளம்பிட்டு போயிட்டு வரேன். பாய்.